ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட ப்ரோ வெர்ஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இந்த எடிட்டிங்க்கு தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் இந்த ரெண்டு ப்ரீசெட்டோட லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இம்போர்ட்டை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கீழே ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ப்ரீசெட்டும் இருக்கும். ஓகே, வீடியோ எடிட் பண்ண வந்து ஃபஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் 9:16 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் மீடியான்னு இருக்கும். அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்கே ஆல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோல்டர்ஸும் இங்கே காட்டும். இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ மேலே இந்த மாதிரி 2 விரல வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ மேலே விரல வச்சு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ சென்டரில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் சேவை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே க்ளோஸ்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு மேலே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 ஃபோட்டோ வந்துட்டு இப்போ இருக்கிற ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு மாற்றணும். அதனால தான் நம்ம இப்போ இந்த மாதிரி பண்ணது. இப்போ வந்துட்டு ஒரு ஃபோட்டோ மாற்றிட்டோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபோட்டோவும் இந்த ஃப்ரேம் சைஸில் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 7 ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் சைஸில் சேவ் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ 1 ஒரு லேயர் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண ஃபோல்டரில் இருக்கும். அதுக்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்லா ஃபோல்டர்ஸும் வரும். அதில் ஃபஸ்ட்டே ஆல்ன்ற ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னே அந்த ஃப்ரேம் சைஸை மாற்றின அந்த 7 ஃபோட்டோஸும் இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ இந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களே அப்படின்னா ஃபோட்டோ 2ன்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ வந்துட்டு இந்த லேயரில் வந்துட்டு ஆட் ஆயிரும். சேம் இதே மாதிரி பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ 3, 4, 5, 6, 7 வரையும் கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 ஃபோட்டோஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வரைக்கும் அந்த 7 ஃபோட்டோஸும் இந்த லேயரில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு இப்போ உங்களோட டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். சேம் இன்னொரு டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 4.21 செகண்டில் செகண்ட் பீட் மார்க் இருக்கும். அங்கே வந்துட்டு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட நார்மல் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணும். அதுக்கு ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் ஃபோட்டோ முன்னே நம்ம ஃப்ரேம் சைஸ் மாற்றாத நார்மலாக இருக்கிற ஃபோட்டோ கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஃபோட்டோ ஜூம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நார்மலாக உங்களோட 2 விரலை வச்சு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ மேலே விரலை வச்சு இந்த மாதிரி கரெக்டாக ரைட் டு லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, சூஸ் பண்ணிட்டு மேலே உள்ள ஏரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ணுறதுக்கு கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதை அடுத்து பிட் மார்க்கெட் வந்துடும். சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் மொத்தம் 7 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு வந்து ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம முன்ன லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இங்கே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 7 ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் லைனை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டார்டிங் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 7s சொல்லிட்டு 2 லேயர் வந்துட்டு இருக்கும். அந்த லேயருக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே மேலே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி மேலே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதே மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து 7sக்கு நேராக இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி மேலே அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த 7sக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண மேலே வந்துட்டு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை வந்து 720 பிக்சலில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.